பொருள் உணர்ந்து சிறிய ஹதீஸை மனனமிடுவோமா? அன் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன் கால லின்னபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஔஸினி கால லா தக்தப் ஃபரத்தத மிராரன் கால லா தக்தப். அன் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரஜுலன் ஒரு மனிதர் கூறினார், கூறினார், லின் நபியி நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஔஸினி அப்படின்னா எனக்கு அறிவுரை கூறுங்கள், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், எனக்கு சிறந்த ஆலோசனை வழங்குங்கள் அப்படின்னு அர்த்தம். கூறினார், லா தக்தப் கோபப்படாதே, ஃபரத்தத மீண்டும் மீண்டும் கூறினார், திரும்ப கூறினார், மிராரன் அப்படின்னா பலமுறை, கூறினார், லா தக்தப் கோபப்படாதே. இது எப்படி பொருள் கொள்ளணும்? ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாதே என்று அறிவுரை கூறினார்கள். அவர் அறிவுரை கூறுங்கள் என பல முறை கேட்டபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாதே என்றே சொன்னார்கள். அதாவது கோபம் அப்படிங்கிறது ஒரு தீய உணர்ச்சி. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யார்கிட்டேருந்து வருது? ஷைத்தான்கிட்டேருந்து வருது. கோபம் அப்படிங்கிறது ஒரு ஈமானுடைய குறைபாடாகவும் இருக்குது. கோபத்தின் போது மனிதன் தவறான வார்த்தைகள் பேசிடுவாங்க, தவறான செயல்கள் செஞ்சுருவாங்க. அப்போது இது அல்லாஹ்வுடைய அதிருப்தியை ஏற்படுத்திடும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு முக்கியமான உபதேசமாக சொல்கிறாங்க. பல முறை கேட்டாலும் ஒரே ஒரு நற்பண்பை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. என்னது? லா தக்தப், அதாவது கோபப்படாதே. அப்போது பொறுமை, சாந்தம் அப்படிங்கிறது இஸ்லாத்தோட அடிப்படையான ஒரு ஒழுக்க நெறியாக இருக்குது. கோபத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு முஸ்லீமோட உயர்ந்த குணமாகவும் இருக்குது. கோபம் வந்தால் நம்ம என்னென்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு இஸ்தியாதா சொல்லணும், அல்லாஹ்வை நினைவில் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் உட்காரணும், உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் படுக்கணும், ஒது செய்யணும், அதாவது அங்க தூய்மை செஞ்சுக்கணும், இடத்த மாற்றணும். இந்த மாதிரியான சுன்னாக்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது இஸ்லாம் அப்படிங்கிறது அடக்கம், பொறுமை, இது எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கோபம் அப்படிங்கிறது ஷைத்தான்கிட்டேருந்து தூண்டப்படக்கூடிய ஒரு தீய உணர்ச்சியாகவும் இருக்குது. அதனால் நம்ம பொறுமை தான் அறிவாளித்தனத்தோட அடையாளம் அப்படிங்கிறத உணர்ந்து உண்மையான ஞானி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோபத்தை அடக்கக்கூடியவங்கள தான் இருப்பாங்க. அப்போது ஒவ்வொரு முஸ்லீமுமே கோபத்தை அடக்கிய ஆளக்கூடியவங்கள தான் இருக்கணும். நம்ம எவ்ரிடே டே டு டே லைஃப்பில் உறவுகளோடு இருக்கோம், குடும்பத்தோடு இருக்கோம், வேலைகள் பல செய்கிறோம், சமூகத்தோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையுமே நம்ம கோபம் இல்லாமல் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ரொம்ப சாந்தமாகவும் சமாதானமானதாகவும் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.